உங்களுக்கு வணக்கம். ஈசன் குழுவிலே சிவசங்கரி அம்மாள் அவர்கள் சென்ற வாரமும் இந்த வாரமும் எடுத்த அந்த பகுதி மிகவும் முக்கியமான பகுதி. அதிகமான உலகியல் தத்துவங்களை உள்ளடக்கிய பகுதி. ஒன்று சிந்தித்து பார்த்தால் நமக்கு இறைவனோட திருவிளையாடல் விளங்காது. இந்த சங்கிலியாரையும் பறவையாரையும் படைக்காமலே சுந்தரமூர்த்தி சாமிகளை பூமிக்கு அனுப்பி இந்த திருத்தொண்டர் தொகையை படைச்சிருக்க முடியாதா? இப்போ என்ன காரணம்னா, அந்த காலங்களில் இல்வாழ்க்கை தேவையில்லை, துறவே நமக்கு போகணுன்னு அப்படிலாம் எண்ணங்கள் நிறைய பேர் இருந்திருக்கு. இல்வாழ்க்கையை வாழ்ந்து இன்பத் துன்பங்களெல்லாம் ஈடுபட்டு படிநிலையில் தான் ஏறணும் ஒழிய நேரடியாக ஏறக்கூடாதுன்னு அப்படி செஞ்சுருக்காரு. அதனால தான் சுந்தரமூர்த்தி, ஏன்னா அவர்களுக்கு பேர் ஞான சம்பந்தர் திருமணம் பண்ணோடனே ஜோதியில் கலந்துட்டார். அப்புறம் திருமணத்தை பற்றி பிரச்சனையை பேச்சே இல்லை, மாணிக்கவாசகருக்கும் இல்லை. சுந்தரமூர்த்தி சாமிகளை இங்கே அனுப்புனது என்னென்னா, இல்வாழ்க்கையோட சிறப்பையும் இல்வாழ்க்கை வாழ்ந்து அதில் உள்ள இன்பத் துன்பங்களை எல்லாம் அனுபவித்து நிறைய துன்பங்களை எல்லாம் அனுபவிக்கிறாரு. சங்கிலியாரை கல்யாணம் பண்ணிவிட்டு அவர் அடைந்த துன்பத்துக்கு அளவே இல்லை, ஆசைப்பட்டு. அதில் பார்த்திங்கன்னா பறவையார் அவர்களை பார்த்தாங்க. இவர் போனார், பார்த்தார் 5. அப்புறம் அந்த அம்மாவும் பார்த்தாங்க. இருவருமே ஒருவர் மீது ஒருவர் காதல் கொண்டார். இந்த சங்கிலியாரை பற்றி இந்த கேரக்டரில் பார்த்திங்கன்னா, இவர் அவர் மேலே கண்டு ஆசைப்பட்டதா இல்லை. ஆனால் வரலாறுகள் முழுவதும் அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். நமக்கு இந்த பாடலில் வருது. இந்த 224 இந்த பாடட்டு பார்த்திங்கன்னா, 224 அந்தி வண்ணத்து ஒருவர் திரு அருளால் வந்த ஆரூரர் கந்தமாலை சங்கிலியார் தம்மை காதல் மனம் புணர வந்த பருவம் ஆதலால். முன்னதாகவே கைலையிலே வகுத்த விதி அது நடக்கக்கூடிய பருவம். எப்படின்னா, அந்த வினை பக்குவமாகும்போது தான் வினை ஊட்டப்படுங்கிறாரு. அவ்வளோ நாள் ஆலயத்தில் தங்கியிருக்காரு, பாடியிருக்காரு, அடியார்களோட வழிபட்டிருக்காரு. அன்றைக்கு தான் அவருக்கு அந்த நேரம் வருது. அதனால் முந்தைய விதியால் ஒரு நாள் கோயில் உள்புகுந்தார். அப்புறம் திரையை விளக்கி பூ கொடுக்குறாங்க, அதெல்லாம் பார்க்குறோம். அதே அங்கே என்ன எழுதியிருப்பார்னா, பண்டை விதி கடை கூட்ட பறவையாரும் கண்டார். ஏன்னா பல நாள் அங்கே சுந்தரமூர்த்தி சாமியில் தங்கியிருக்காரு, ஆரூரில் வழிபட்டுருக்காரு. ஒரு நாள் வழிபட்டு எதிர வர்றாரு. இந்த அம்மா எதுக்க போகிறாங்க. அப்போ பார்த்துட்டு, ஆஹா கற்பகத்தின் பூங்கோம்போ காமந்தன் பெருவாழ்வோ பிற்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ விற்கோலை மதிபூத்த விரைக்கொடியோ அற்புதமோ சிவனர்களோ அரியன் என்று அதிசயித்தார். அந்த அம்மா பார்த்துட்டு முன்னே எதிர் தோன்றும் முருகனோ அப்படின்னு சொல்லி அப்படிலாம் ஒருவர். அதுக்கப்புறம் இந்த அகத்துறையெல்லாம் அங்கே நிறையா வருது. இங்கே அகத்துறை வரல. சங்கிலியார் இவர் மேலே ஆசைப்படல. அதுக்கு முன்னாடியே அவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க, முழு வரலாறு தெரிஞ்சு வச்சுருக்காங்க. நமக்கு அந்த பாடல்கள்லாம் நமக்கு தெரியுது. இதில் பார்த்திங்கன்னா 230 ஒரு ஒப்பீடு நம்ம பார்க்கணும். 230 என்னென்னா, நான் இறைவனை வழிபட்டு இந்த உடலை கொண்டு அவரை அடைய வேண்டும் என்ற ஒரு சபதம் செய்து இறைவனை வழிபட்டு கொண்டு பல தலங்களெல்லாம் அவர் வீட்டில் கோலத்தெல்லாம் பார்த்து போற்றி பரவி பாடி மற்ற உயிர்களையும் ஈர்த்து இறைவன் ஆட்படுத்த வேண்டும், இதெல்லாம் இருக்குது. இதற்காக நான் பிறந்தேன், இதற்கு தடையாக வருதுன்னு சொல்கிறாரு. அதையும் நினைக்கிறாரு. ஆனால் அதையும் இறைவனுடைய திருவருள் இருந்தால் எதுவுமே செய்ய முடியாது. இறைவன் ஒருவர் மேல் ஒருவர் தூண்டுனா எதுவுமே செய்ய முடியாது, எல்லாமே இறைவனுடைய செயல் தானே. அப்போ என்ன செய்கிறாரு, மின்னார் சடையார் தமக்கு ஆளாம் விதியால் 230வது பாடல் சென்ற வாரம் நடத்துன்னு நினைக்கிறேன். ஆளாம் விதியால் வகுத்த, ஆமாம், மின்னார் சடையார் தமக்கு ஆளாம் விதியால், அவருக்கு அடிமைங்கிற விதி, அதனால் என்னை வருத்தி தன் ஆரருளால் வரும் பேர், அவருக்கு அவருடைய அருளால் எனக்கு ஒரு வரக்கூடிய பேர் இருக்குல்ல, தவத்தால் அவரை அடைவதற்கு அதை அணையா வகையை தடுத்து, இந்த பெண் இடையீடுக்கு வந்தவுடனே என்ன ஆகிடுது, என்னை தடுத்துடுது என்னை எண்ணங்களை எல்லாம் தடுத்து, என் ஆறுயிரும் எழில்மலரும் கூட பிணைக்கும் இவள் தன்னை பொன்னார் இதழி முடியாறு பால் பெறுவேன்னு சொல்லி என்னை வசப்படுத்திய இந்த பெண்ணை இறைவனை வேண்டி பெறுவேங்கிறாரு. அதுதான் அங்கே பொருள். அதே இங்கே பறவையாரை பார்த்துட்டு தவிக்கிறார். அந்த பொண்ணு போயிடுறா, இதுக்கு பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா கோயிலில் போய் வணங்க போகிறா, போயிட்டு வணங்கிட்டு அவர் போயிடுறா. இவர் போய் தேடுறாரு. தேடிட்டு அங்கே அவரால் தரிக்க முடியல. அருமையான ஒரு இந்த கருத்து அங்கே இருக்குது. இதெல்லாம் நம்ம ஒப்பீடு பண்ணி சொல்லணும். நம்ம திருமுறைகளை இந்த கருத்தெல்லாம் சொல்லும் பொழுது இதெல்லாம் ஒப்பீடு செய்து சொல்லணும். எல்லோரும் கதை போக்கில் கேட்குறாங்க. கதை போக்கில் நினச்சிட்டு இதை சினிமா பார்த்து
இல்லை சீரியல் பார்த்து மறிக்க போகிறாங்க. இதெல்லாம் நடந்த வரலாறுகள்ங்கிறதுக்கு சொல்லணும். அங்கே வந்து தடுத்தார் கொண்ட புராணத்தில் 152வது பாட்டில் பாசமாம் வினை பற்றறுப்பான் மிகும் ஆசை மேலும் ஒரு ஆசை அளிப்பதோ. நான் வந்து இந்த பாசமாகிய இந்த வினைகளையெல்லாம் பற்று இருக்கணும்னு சொல்லி நான் ஒரு ஆசைப்பட்டிருக்கேன். அதுக்கு மேலே வந்து ஒரு ஆசை போல் தேசின் மண்ணி ஒளி போல் வந்து நிலை பெற்று என்னுடைய சிந்தை வந்து மயக்கி ஈசனார் அருள்ங்கிறார். அற்புதமாக சிவன் அருள்னாரில் இங்கே ஈசனார் அருள் எங்கே சொல்கிறேன்னு தேடுறாரு பறவையார. அடுத்து 153ல் உம்பர் நாயகர் தங்கள் அல்லது நம்புமாறு அறியணை. சிவனை தவிர அவருடைய திருவிடையை தவிர நான் எதுவுமே வந்து நான் நினைக்க மாட்டேனே, நம்ப மாட்டேனே. என்னை வந்து நடுக்கம் உருவது போல் நடுக்குற வம்பு மால் செய்து வள்ளியின் ஒழ்கி என்று எம்பிரான் அருள் அப்படியே வந்து என்னை வந்து மயக்கி இந்த கொடி போல்வாளாகிய இறைவனுடைய அருளாக வந்து நின்னாலே இந்த பறவையார் எங்கே போனார் அப்படின்னு சொல்லி அகத்துறையில் அப்படிலாம் பண்ணுறாங்க. அடுத்தது 154ல் பந்தம் வீடு தரும் பரமன் கழல் சிந்தை ஆறவும் உண்ணும் என் சிந்தையை. இறைவனுடைய திருவடியை பற்ற வேண்டும்னு தான் நான் உறுதியாக நிற்கிறேன். என்னுடைய சிந்தையை வந்து மால் செய்து வந்து மயக்கி மான் எனவே விழித்து மருண்டு அப்படி என்னை பார்த்து விழித்து எந்த யார் அருள் அப்படியே இறைவனுடைய திருவருள் தான் சொல்கிறாரு. அதுதான் இங்கேயே வைக்கும். இங்கேயே நிகழ்த்துவது எல்லாமே இறைவன் தான். இவர்களுக்கு எந்த செயலும் இல்லை, மனிதர்களுக்கு எந்த செயலும் இல்லைங்கிறதை நாம் வந்து கருத்தில் கொள்ள வேண்டும். அடுத்தது 235 அருமையான பாடல். உம்பரார் உய்ய உலகு உய்ய ஓல வேலை விடமுண்ட தம்பிரானார் வன்தொன்ற தம்பால் எய்தி சங்கிலியே இம்பர் உலகத்தில் யாவருக்கும் எய்த ஒன்றா இருந்தவத்து கொம்பை உனக்கு தருகின்றோன்னு வந்து சொல்கிறாரு. சங்கிலியை கொடுக்குறேன்னா அந்த உலகத்தில் யாராலையும் எய்த ஒன்றா அப்படிப்பட்ட தவசீலியே அவளை தரேன் அப்படின்னு சொல்லி இதை வந்து அங்கே சான்றாக அகச்சான்றாக பாடியிருக்கார். அதை வந்து நம்ம சொல்லணும். மாண்திகழும் சங்கிலியை தந்து வரும் பயன்களெல்லாம் தோன்ற அருள் செய்தாய் உலகங்களெல்லாம் ஈன்றவனே இங்கு இருந்தாயோ என்ன ஊன்றுவதோர் கோளர்களே உளம்போகின்றானே திருவன்பாக்கத்தில். இந்த அந்த வரலாறுகளெல்லாம் வச்சு தான் அப்படியே வந்து தியானித்து இறைவன் வந்து உணர்த்த சேக்கிழார் பெருமான் நமக்கு வந்து படைச்சிருக்காரு. அந்த ஆச்சாரியார் வாக்கிலேயே இந்த இதெல்லாம் இருக்குது. இந்த நிகழ்வு பூரா இந்த சங்கிலியார் சுந்தரமூர்த்தி சாமிகளோட இந்த வரலாற்று நிகழ்வு முழுவதுமே வந்து அவருடைய வாக்கிலேயே இருக்குது. அதனால் நம்ம என்ன செய்யணும்னா நம்மை வந்து தொடரக்கூடிய அன்பர்களுக்கு இதை கதை போக்கில் வந்து கேட்டுவிட்டு அப்படியே மகிழ்ந்துட்டு மறந்துட்டு போகாமல் இந்த இதில் என்னென்ன தத்துவங்கள் உணர்த்தப்படுகின்றன, இதற்கு என்ன அகச்சான்றுகள் இருக்கின்றன, இதெல்லாம் சொன்னால் அவர்களுக்கு நம்பிக்கை வரும். இறைவன் மீது வந்து நம்பிக்கை வரும். அவங்க செல்லக்கூடிய பயணத்தில் உறுதியாக பற்றி சொல்லுவாங்க. இதோட பயன் விளையணும். நம்ம இன்றைக்கி உரையாற்றம் விளக்குறோம்னா இதோட பயன் விளையணும்ல, அதை போல் சொல்லணும். அடுத்து 242 பின்னும் பெருகுன இந்த அம்மா கேட்குறாங்க இல்லையா, ஆரூரில் ஒரு மகிழ்ந்து உறைவது நீங்கள் இப்படி சொல்கிறீங்க இல்லையா, இது ஒரே ஒரு வேண்டுகோள்னு சாமி சொல்கிறாரு, ஏற்றுக்கிறேன். நான் வந்து எனக்கு வேறு வழியில் உங்கள் அடிமை அதெல்லாம் இருந்தாலும் நானி சொல்கிறாங்க ஆரூர்லன்னா அப்போ வந்து எல்லாமே அறிந்து வைத்திருக்கிறார்கள். இங்கே வந்து விளக்கமாக சொல்லப்படலை. ஏன்னா அவர் சுந்தரமூர்த்தி சாமியில் சாதாரண இல்லை, ஒரு பெரிய அடியார். அது அடியார்கள்லாம் எதிர்கொண்டு அழைக்கிறாங்க. அவரை பற்றி இவர் முழு விவரம் அவர்கள் வந்து தெரிந்து வைத்திருக்கிறாங்க. தெரிந்து வைத்திருக்கும் பொழுது அப்போ என்னன்னா அவர்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ சொல்லும் பொழுது அவர் ஆரூரில் மகிழ்ந்து உரையுதுன்னா அங்கே பறவையாரை திருமணம் செய்து கொண்டு இருக்கார், ஏற்கனவே விட்டு வந்திருக்காரு, அவளை நோக்கி இவர் போயிடுவாருங்கிறது வந்து அது வந்து கொஞ்சம் இரண்டாம் தர குறிப்பு. அந்த தியாகராஜ பெருமான் மீது வந்து அவ்வளவு பற்று வைத்திருக்கக்கூடியவர். அப்போ தான் அந்த விழாவை பின்னால் வரும் பாருங்கள், அந்த விழாவெல்லாம் நினைப்பார். அங்கே நடக்கக்கூடிய விழா, அங்கே பெருமானை வந்து திருவோலக்கமாக எழுந்தருளி செய்திருப்பது, பிறகு பறவையாருடைய ஆடல் பாடல் இதுதான் நினைப்பு வரும் மொழி. பறவையாரை எண்ணி அந்த ஈர்ப்பால் இவர் வந்து திருவாரூருக்கு போகணும், இதை கடந்து போக வேண்டும் என்று அந்த எண்ணம் அவருக்கு கிடையாது. அதை நான் வந்து அதுதான் அப்படி சொல்லணும். இங்கே இப்போ அங்கே வந்து அவர் மகிழ்ந்து உறைவதுன்னா அந்த பெருமானுக்கு ஆட்பட்டு அடிமையாக ஆரூரில் இருக்கக்கூடிய பெருமானுக்கு ஆட்பட்டுன்னு தான் அதை தான் முதன்மையாக சொல்லி அடுத்தது பறவையார் எங்கள் ஒருத்தர் ஏற்கனவே திருமணம் செய்திருக்கிறாருங்கிறத சொல்லாமல் இதை வந்து சொல்லாமல் எப்படி வந்து ஒரு பண்பாக இந்த சொற்பதங்கள்லாம் அமைக்கப்பட்டிருக்கு, அதை வந்து நம்ம அப்படி சொல்லணும். அடுத்தது 248 சும்மா ஒரு சின்ன ஒரு குறிப்பு. அங்கே நீ வந்து மகிழ்கிழன்னு சொல்கிறார் இல்லையா, நான் வந்தால் மங்கை அவள் தன்னை பிரியா வகை சபதம் செய்தனுக்கு அங்கு அவளோடு யான் வந்தால் அப்பொழுது கோயில் விட தங்குமிடம் மகிழ்கிழ இருக்க வேண்டும்னு கேட்குறாரு. சாமி நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரி, மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. இவர் இருக்கக்கூடிய திருக்கோலம்
பல ஆலயங்கள்லாம் சென்று இவர் வந்து வீட்டிருக்கக்கூடிய திருக்கோலத்தெல்லாம் காணணும்னா, ஏன்னா திருவெண்ணெய்நல்லூரில் அம்மையப்பரா பார்க்குறாரு, திருக்கழகத்தில் அம்மையப்பரா விடைமேல வந்து பார்க்குறாரு, காணப்பேரில் செண்டாடும் விடையாக வராரு, திருப்பனையூரில் ஆடல் காட்சி காமிக்கிறாரு, பல இடங்களில் மனித ரூபத்திலெல்லாம் வராரு. இவருடைய எங்கெங்கே எப்படியெல்லாம் வந்து எழுந்தருள் இருக்கிறார் என்று சொல்லி அதையெல்லாம் பார்க்கணுன்னு பல தலங்களுக்கு போய் பார்க்க வேண்டியது இது தடைன்னு அந்த நோக்கத்துக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு பொய்யே வந்து சொல்கிறது கூட வர இவளையும் அடைஞ்சாகணும். ஆனால் அதையும் நம்ம வந்து செய்தாகணும். இப்போ எதாக வேணாலும் போகட்டும்னு சொல்லி சாமி வந்து சொல்லும் பொழுது சாமிகிட்டே சொல்கிறாரு, சாமி அவளோட நான் வந்து அங்கே சபதம் வந்து செய்ய வந்தேன்னா நீங்கள் மகிழ்கீழ அப்போல்லாம் என்னன்னா அந்த இதில் வந்து இறைவனுக்கு முன்னாடி தான் சபதம் செய்வாங்க போல் இருக்கு. அதனால் அதை பற்றிலாம் சொல்லலை. அங்கே வந்து சபதம் நான் உங்கள் திருமணம் வரும்பொழுது நீங்கள் மகிழ்கீழே போயிடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறார். அருமையாக இந்த வரலாறை திருவெண்பாக்கத்தில் பொன்னவிலும் கொன்றையினாய் போய் மகிழ்கீர் இரு என்று சொன்ன என்னை காணாமே சூளுறவு மகிழ்கீழே என்ன வல்ல பெருமானே இங்கே இருந்தாயோ என்ன ஒன்னலரை கண்டார் போல் உலகம் போகிறேன் என்றானே என்று சொல்லி எதற்குன்னா அந்த அகச்சான்று இந்த வரலாறுகளை பெரிய புராண வரலாறு நிறைய இருக்குது. அகச்சான்றுகள் வந்து எல்லா ஆச்சாரியார்களுடைய வாக்குலையும் இருக்குது. மதுரைக்கெல்லாம் போனீங்கன்னா இந்த ஞானசம்பந்தரோட வாக்குலேயே எல்லாமே அகச்சான்று இருக்குது. அதோடு வந்து நம்ம கலந்து அதை வந்து எடுத்து சொன்னால் தான் வந்து கேட்கக்கூடியவர்களுக்கு உறுதியாக இறைவன் மீது ஒரு பற்று வரும், ஒரு பயன் விளையும். இதை வந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த சங்கிலியார் மேலே வந்து இவ்வளவு வந்து ஒரு மரியாதை இருக்கு இல்லையா, நங்கை உனக்கு ஆரூரன் நைந்து சூளுற கடவன் அவன் நமக்கு அப்படின்னு சொல்லி நீ மகிழ்கள் கொல்லுன்னு சொல்கிறாரா. அந்த பெண் சாதாரண இல்லை, தவசீலி, சாருப நிலையில் இருக்கக்கூடிய ஒரு 4 கரங்கள், நெற்றிக்கண்ணு, சடாமுடி, சூளம், வெந்நீர்லாம் அணிந்து சாரூப நிலையில் இருக்கக்கூடிய அப்படி உள்ளவர்கள் தான் அங்கே போகணும். அவர்களுக்கு இதை போல் வந்து உடல் பற்றுக எதுவுமே கிடையாது. ஆனால் பெருமான் நினச்சா இச்சதென்றியே விளைவு செய்வார், கருவலாம் இன்றியே கருவலாம் ஆயவன் இல்லையா. அவருக்கு வந்து அந்த ரூல்ஸு கிடையாது. இதிலேருந்து இல்பொருள் உள்ளது தான் வரும், இல்லாது வராதுங்கிறது இறைவனுக்கு கிடையாது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா அப்புறம் இறைவனுக்கு ஒரு அப்பா இருக்கணுமேனு அந்த வினா வரும் பாருங்கள். அதனால் எதை வேணாலும் வந்து அவர் செய்யக்கூடியவர். இவர்களுக்கு யாருக்குமே அந்த இச்சையில் இந்த அம்மா நல்லா விளக்கமாக சொன்னாங்க. அதோடு இல்லாமல் இதில் என்னென்னா இறைவன் முன்பு சபதம் வந்து செய்தால் அதை வந்து காப்பாற்றணும், காப்பாற்றலைன்னா பெரிய தண்டனை கிடைக்கும்னு சொல்லி உலகோருக்கு இந்த சமூகத்துக்கு அது அதோட மனைவிக்கு சபதம் செஞ்சு ஏமாத்தினா கண்ணெலாம் போயிடும். இதெல்லாம் வந்து அடையிறானுங்க. இப்போ இந்த தப்பெல்லாம் செஞ்சுக்கிட்டு அந்த தண்டனை அடையிறான். அதற்கெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டாங்க, விதி இது தாண்டான்னு சொல்லி. அந்த வேதியியல் ஞானத்தை வந்து நேராக சொன்னால், உரையால் சொன்னாலோ எழுதி சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான்னு சொல்லி இப்படி வந்து பாத்திரங்களெல்லாம் படித்து அவர்களை செயல்பட செய்து அந்த ஞானத்தை பெருமான் வந்து உணர்த்துறாரு. அடுத்தது இல்வாழ்வு என்பது வந்து இது வந்து ஏற்புடையது தான். இல்வாழ்வு வேண்டான்னு மனம் உணரும் பெருவாழ்வு வகுத்து விட்டார் என்று சொல்லி நங்கையனே நயந்த நம்பியோடு நானிலத்தில் பெருவாழ்வு வாழும் ஒன்றும் மனம் உணரும் பெருவாழ்வு வகுத்து விட்டார்னு ஞானசம்பந்தரே வந்து அந்த திருமருகள் பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களா. அதனால் இல்லற வாழ்க்கை வந்து முக்கியம். அதுதான் முன்னாடியே சொன்னால் இவர்கள் இருவரும் இல்லாமலே சுந்தரமூர்த்தி சாமிகளை வந்து அமைச்சு ஒரு சூழலை ஏற்படுத்தி இந்த திருத்தொண்ட தொகையை பாட வச்சிருக்க முடியும். ஆனால் இந்த 2 பேரும் எதற்கு அனுப்புனாருன்னா இந்த பண்பு நலன். ஒரு மனைவினா ஒரு எப்படி இருக்கணும், கணவன் மீது எந்த அளவுக்கு ஒரு பற்றாக இருக்கணும். அந்த பறவையாரெல்லாம் பார்த்தோம்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இவர்களுக்கு இல்வாழ்வு அதிகமாக காமிக்கல, அங்கே நிறைய வந்து காமிச்சிருக்காங்க. மிக மிக வந்து சிறப்பாக இன்றைக்கு நடத்தினது எனக்கு ரொம்ப வந்து மிக மிக திருப்தியாக இருந்தது. நல்லா அப்படியே தெளிந்த நீரோடை போல், அதாவது ஒரு பாட்டிலேருந்து தேனை வந்து ஒழுக விட்டோம்னா எப்படி வந்து வருமோ, ஒரு சொற்பதத்துக்கு கூட வந்து விடாமல் இந்த சொற்றொடர்களுக்கு அந்த பாடலுக்கு எதுக்குமே விடாமல் இந்த நல்ல மெய்ப்பொருளை எல்லாம் உய்த்து உணர்ந்து மிகவும் வந்து சிறப்பாக வந்து படைத்தார்கள். வந்து இயன்ற பொழுது பெரிதோக்குங்கிற நிலையில் தான் நான் இருக்கேன். இன்னொரு 35-40 வருடத்திற்கு சைவத்திற்கு இவர்கள் ஒரு சொத்தாக கிடைத்திருக்கிறார்கள். இவர் தனித்தனியாக இதை சொன்னாங்கலாம் குறிப்பிட வேண்டியதில்லை. நீண்ட ஒரு ஆயுளோடு இவர்கள் வந்து உடல் நலத்தோடு வாழ வேண்டும். இந்த ஈசன் குழுவில் இருக்கக்கூடிய அன்பர்கள் பெரும்பாலும் பெண்கள் தான் இருக்கிறீர்கள். எல்லோரும் வந்து இவற்றையெல்லாம் வந்து ஒரு கதை போக்கில் தயவு செஞ்சு அதுக்காக மேலே செய்கிறேன். இதை வந்து இந்த பெரிய புராண வரலாற்று கதை போக்கில் போகாதீங்க. வரலாறு புராணம்னாலே பழமையான வரலாறுன்னு பேர். புராணம்னா கதைங்கிற மாதிரி புனைந்ததுன்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது. பழமையான வரலாறு என்பது தான் அதற்கு பொருள். இது தெய்வீக வரலாறு, இறைவனை நிகழ்த்திய வரலாறு என்று சொல்லி இந்த ஈசன் குழுவில் உள்ள அன்பர்களும் இதை வந்து எடுத்து நடத்தக்கூடிய அம்மா அவர்களும்
எல்லோரும் இறையருள் முழுவதுமாக பெற்று வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். சிவாய நம. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.